ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ண போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா நைட்டு ஸ்லீப்பர் கோச்சு பஸ் புக் பண்ணியாச்சு. கரெக்டாக திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 11:10 வருது பஸ்ஸு. ஆனால் அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே, 11:28 தான் வந்துச்சு. 11:30 கிளம்பிச்சு பஸ்ஸு. ஸோ நைட்டு 11:30 ஏறியாச்சு பஸ்ஸு. காலையில் பார்த்திங்கன்னா நம்மளை 6 மணிக்கு இறக்கி விட்டுட்டாங்க. இடையில மிட் டைமில் 2:15 பஸ்ஸு நின்றுச்சு. ஒரு 10 நிமிஷம் நின்றுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைட்டு காத்தாடி ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்க மாட்டிருக்கு. அதுலேருந்து அந்த ரெட் கலர் லைட் பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ நீங்கள்லாம் பார்த்திங்கன்னா நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது ஈஸின்னா நீங்கள் போயிட்டு வாங்க. அதே மாதிரி நம்ம போகிற தூரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தெரியுது. 11:30 ஏறின பஸ்ஸு காலையில் 6 மணிக்கு இறங்கியாச்சுங்க. திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம். உண்மையாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்குங்க. யாருனாலையும் போய் அவ்வளோ சீக்கிரத்தில் முருகனை தரிசனம் பண்ண முடியாது. அவர் மனசு வச்சா மட்டும்தான் நம்மளால் போக முடியும் முருகனுக்கான. ரொம்ப அருமையாக இருந்தது பயணங்கள் எல்லாம். காலையில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணிங்கிறப்போ நம்ம திருச்செந்தூர் வந்தாச்சுங்க. நைட் டைம் ட்ராவல் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போனோம். பஸ் ட்ராவல்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் பஸ் புக் பண்ணி போங்க. நாங்கள் போன பஸ் பார்த்திங்கன்னா விவி பஸ். ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு தூக்கமே வரல ஃப்ரெண்ட்ஸு. ட்ராவல் பண்ணுறப்போ எப்படா முருகனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆவலில் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம். நம்ம சீக்கிரம் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு, திருச்செந்தூர் எப்போ வரப்போகுது, முருகனை எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பஸ்ஸும் சீக்கிரத்தில் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்மளை 5 மணிக்கு இறக்கி விட்றதா இருந்துச்சு. பட் கொஞ்சம் அரை மணி நேரம் டிலே ஆனங்காட்டிக்கு இடையிலையும் கொஞ்சம் 1/4 மணி நேரம் நிறுத்தினாங்க. அதில் நமக்கு கொஞ்சம் டிலே ஆகி போச்சுங்க. அதனால் கரெக்டாக 6 மணிக்கு தான் இறங்கினோம். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு இறங்கியாச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் போட்டிருந்தது திருச்செந்தூருக்கு. திருச்செந்தூர் கோவிலுக்கு கரெக்டாக 2 கிலோமீட்டர் போட்டிருந்ததுங்க. சரி வாங்க அப்படியே பொடிநடையாக நடந்து போயிடலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தான். 6 மணிக்கு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்தாச்சுங்க. திருச்செந்தூர் வந்தோமோ இல்லையோ சுற்றி வராங்க. ரூம் அவைலபிளாக இருக்குது, புக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. சரிடா நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், 2 கிலோமீட்டர் தானே கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவிலுக்கு பொடிநடையாக நடந்து போக ஆரம்பித்தாச்சுங்க. நம்ம 6 மணிக்கு நடந்து போயிட்டுருக்குறோம். நிறையா பேர் தரிசனம் முடிஞ்சு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா பஸ் ட்ராவல் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. திருச்செந்தூர் வந்தாச்சு. எங்களோடு சேர்ந்து நீங்களும் சாமி தரிசனம் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் போயிருக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா கோயில் கொஞ்சம் பெருசாலாம் இல்லை, மண்டபமெல்லாம் வேலைகள் நடக்காமல் தான் இருந்துச்சு. 10 வருஷம் கழிச்சு இப்போ போகிறேன். ஃபுல்லாக பில்டிங்கு என்னங்க நிறையா மாறிடுச்சு. அதாவது நம்ம டைரெக்டாக கடலில் குளிச்சுட்டு சாமி பார்க்கறதுக்கு உள்ளே அப்படியே போயிடுவேங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாறிடுச்சு. டிக்கெட் கொடுத்து போகிறதுனாலும் சாமி கோயிலுக்கு வந்து பின்னாடி வந்து போகணும். பொதி தரிசனத்துக்கும் அதே மாதிரி தான் பின்னாடி வந்து போகிற மாதிரி இருக்குது. சரி, நம்ம போன நாள் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம், க்ரௌடு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட்லேயே போயிடலான்னு சொல்லிவிட்டு நேராக கடலில் போய் குளிச்சாச்சுங்க. குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போயாச்சுங்க. புளி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போனோங்க சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். கடலில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போடாதீங்க. நம்ம போகிறப்போ நம்ம கடலில் போய் நிற்கிறப்போ காலில் வந்து ட்ரெஸ் எல்லாம் சுற்றுது. யார் இந்த பொருளையெல்லாம் கலப்பி விட்டாங்கன்னு தெரியல. கடலில் குளிக்கிறப்போ ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே சுற்றி போட்டுருவோன்னு பார்த்திங்கன்னா துணியாக தான் கிடந்துச்சு. இனிமேல் திருச்செந்தூர் ட்ரிப்பு போகிறவங்க இப்போவும் சரி எப்போவும் சரி துணியெல்லாம் கழட்டி தண்ணியில் போடாதீங்க. இயற்கையை எப்போவுமே மாசுபடுத்தாதீங்க. இயற்கையை காப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணிக்கும் அங்கே இருக்கிற தண்ணிக்கும் நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. கோயில் சுற்றி வரப்போ தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம கடல் தண்ணியே நல்ல தண்ணியாக மாற்றிருக்குறாங்க. கொஞ்சம் லெமன் ஜூஸ் குடித்த மாதிரி இருந்தது.
பொது தரிசனமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோட்லேருந்து இந்த கோட்டுக்கு வரணுங்க. மேலே ஏறி மேல் பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இது வழியாக வந்து கீழே இறங்கி உள்ளே நுழைஞ்சு சாமி தரிசனத்துக்கு போகணும். வயசானவங்க நடக்க முடியாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி சைடில் உள்ளே வர்றாங்க. பொது தரிசனம் இது வழியாக போகலான்னு சொல்லிட்டு 100 டிக்கெட்லேயும் போனவங்க கூட நம்ம சாமியை நேராக தரிசனம் பண்ணலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடலுக்கு போயாச்சு. நம்ம வந்து கடலில் குளிச்சுட்டு சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு கடலுக்கு போகிறோம். கடல் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. பட் நம்ம மக்கள் தான் கடலை சீர்கேடாக்குறாங்க. துணிகளெல்லாம் அங்கேயே கழட்டி போடுறாங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் யாரும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு வாங்க சட்டத்தை. ஏன்னா நம்ம இயற்கையை பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கடல் தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றுறோம். இதனால் எவ்வளோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு செலவாகுது. குப்பை எல்லாமே அதுலேயே போடுறீங்க. ஆங்காங்கே டஸ்ட்பினும் வச்சுருக்குறாங்க, அதில் போடுங்க. அப்புறம் என்னங்க, காலையில் சன்செட் பார்த்தாச்சு. நீங்களும் திருச்செந்தூர் ட்ரிப் போகிற பிளான் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் இருக்குது. நீர்ப்பறவை, சிங்கம் மூவியெல்லாம் எடுத்தது மணப்பாடு. நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு 1 டே தான் லீவ் கிடச்சிது. அதனால் போயிட்டு வரக்கே கரெக்டாக இருந்தது ட்ராவல்ஸு. உங்களுக்கும் டைம் கிடச்சிதுன்னா நீங்களும் ஷூட்டிங் ஸ்பாட் அந்த பிளேஸ்க்கெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தாமிரபரணி அந்த லாஸ்ட் ஃபைனல் எடுத்த இடமெல்லாம் இருக்குது. பாலைவனம் மாதிரி இருக்கும். மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். முடிஞ்சால் விசிட் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு நேரம் இல்லைங்க, அதனால் நாங்கள் ரீச் ஆனதே காலையில். சன்செட் பார்த்துட்டு கடலில் குளிச்சுட்டு சாமி தரிசனத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னா நீங்களும் திருச்செந்தூர் போய் பாருங்கள். காலையிலே நம்ம 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும். 2 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்து வந்தாச்சுங்க. வந்து ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கடல் பகுதிக்கு வந்தாச்சு. கடலுக்கு பார்த்திங்கன்னா மணி 6:45 இருக்கும். 6:45க்கெல்லாம் வந்துட்டேங்க கடலுக்கு குளிக்கிறதுக்கு. குளிச்சுட்டு அப்புறம் ஆழிக்கிணறுல குளிச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம முருகனை தரிசனம் பண்ண போயாச்சுங்க. காலையில் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு லைனில் நிற்க ஆரம்பிச்சிது. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா 100 ரூபா டிக்கெட்டில் தான் போனோம் நம்ம. அதுக்கே பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் ஆயிடுச்சு. கூட்ட நாள் அதனால மக்கள் அதிகமாக கூடினாங்காட்டிக்கு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சுங்க. நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் விடிய காலை தரிசனமே பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி போனது வள்ளி குகை. இப்போ பார்த்திங்கன்னா கடல் தண்ணி பட்டு அரிச்சிருச்சு. அதனால் அந்த பக்கம் போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துங்க, வீடியோ கிளிப்ஸு. நாங்கள் போகிறப்போ பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் யானையை பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு இருந்தது. அதுவே எடுத்து தண்ணி எடுத்து லைனில் ஓரப்போ பார்த்தோம், குளிச்சுட்டு இருந்தது. நம்ம மொபைலெல்லாம் அலோடுங்க இல்லைங்க கோயிலுக்குள்ளெல்லாம். அந்தந்த சென்டரில் ஓட்டு போயிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரப்போ நமக்கு பிரசாதமாக பொங்கல் தந்தாங்க. கோயிலுக்குள்ளேயே கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வந்தோங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா அலையெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னு. ஸோ இந்த பக்கமெல்லாம் போகக்கூடாதுங்க. அப்புறம் என்னங்க, சாமி தரிசனம் பண்ணியாச்சு. சுற்றிலையும் போய் ஒரு சில வீடியோஸ் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு நாங்களும் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் பண்ணது 12 to 1 மணிக்குள்ளே இருக்குங்க. வெளியில் வந்து சரி ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா வெயில் சுட்டு எடுக்குது. நம்மளால் காலுங்கூட கீழே வைக்க முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு 2-3 கிளிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பியாச்சுங்க. ஏன்னா நம்ம இங்கே 3 மணிக்கு பஸ் ஏறினா தான் நைட்டு வீட்டுக்கு போட 11:30 ஆயிடுங்க. அப்புறம் ஒரு சில வீடியோஸ் எடுக்க ஆரம்பித்தாச்சுங்க. ஆனால் முன்னே இருந்ததுக்கு இப்போது நிறையா கட்டியிருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தது கோயில். இப்போ பல மடங்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. என்ன ஒன்று பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசல் தான் அதிகமாக இருக்குது. நம்ம 100 ரூபா டிக்கெட்டில் போனாலுமே பார்க்குறக்கே 5 மணி நேரம் ஆகுது கூட்ட நாட்களில். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட்டு சீக்கிரமாக சாமி பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணணுங்க. சரி, அப்போ பார்த்திங்கன்னா மணி 1:30 ஆச்சு. 1:30 ஆனோன்னு நம்ம என்னடானா சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோஸ் தாங்க எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம டைம் இல்லை. ஏன்னா நம்ம பஸ்ஸு இப்போ பிடிச்சா தான் நம்ம 11 மணிக்கு 12 மணிக்கு வீட்டுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஒரு 2-3 கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். நம்ம கோயில் சுற்றி வரப்போ பார்த்திங்கன்னா மயில் நல்லா மண்டபத்து மேலே தோகை விரித்து ஆடிட்டு இருந்ததுங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருட பகவான் கோபுரத்துக்கு மேலே சுற்றிட்டு இருந்தார். அப்புறம் என்னங்க மணி ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். நாங்கள் கொண்டு போயிருந்தோங்க, வீட்டிலேருந்தே சாப்பாடு புளி சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயாச்சு. காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போயாச்சுங்க. அப்புறம் உட்காந்து சாப்பிட்டு அப்புறம் கிளம்புனோம். கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய பாசி வகைகள்லாம் வச்சு விற்றுட்ருந்தாங்க. இது தாங்க பொது தரிசனம். பொது தரிசனம் போனால் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆயிருக்கும். சரி நம்ம சீக்கிரமாக போகணுமே நாங்கள் கட்டண தரிசனம் தான் பார்த்தோம். அதுக்கே பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் ஆகிப்போச்சு. ஏன்னா குழந்தைய வச்சுருக்குறோம், அதனால் ரொம்ப நேரம் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கட்டண தரிசனம் பார்த்தாச்சுங்க. திருச்செந்தூரில் நிறையா பேர் வேண்டுதலுக்காக அவங்கவுங்க வேண்டுதல் செலுத்துறதுக்கு வெயிலில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்குது. முருகரை வழிபடுறவர் எப்போவுமே கைவிட மாட்டார் நம்ம முருகன். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சொல்லுவாங்க. அதே மாதிரி முருகனை நம்பி போனால் அவர் கஷ்டத்தை கொடுப்பார், ஆனால் நினச்ச காரியத்தை நிறைவேற்றாமல் விடமாட்டார். முதல்ல கஷ்டந்தாங்க கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, முருகனை நம்பினா கைவிட மாட்டார். அப்புறம் நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க, கிளம்ப ஆரம்பித்தாச்சு. திருச்செந்தூரில் பார்த்துட்டிங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டி தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. கவர்மெண்ட்டு அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சர்வீஸ் தாங்க இல்லை. ஸோ அதை கவர்மெண்ட்டு ஸ்டெப் எடுத்து பண்ணி தரணுங்க. அதே மாதிரி கோயிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா காசை கூடன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறாங்க. இந்த நிலைமை முற்றிலுமாக மாறணும். நீங்களும் திருச்செந்தூர் போன அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிட்டன் பஸ்ஸு கோயம்புத்தூர் பஸ் தாங்க ஏறி இருந்தோம். சரி பஸ்ஸு மாற்றி போய்க்கலான்னு சொல்லிட்டு 8.5 மணி நேரம் ட்ராவலுங்க. வர வழியில் பார்த்திங்கன்னா மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்தது. ஆனால் தண்ணி கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஷால்ட்டு போட்ட தண்ணிங்க. அதனால் நீங்கள் வீட்டிலேருந்தே முடிஞ்ச அளவுக்கு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. தவிர்க்க முடியாத பட்சத்துக்கு கடையில் வாங்கி சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருங்க தண்ணி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஏதாவது லாங் ட்ராவல் போகணுன்னு நினச்சிங்கன்னா குழந்தைங்களெல்லாம் பார்த்து சேஃபாக கூட்டிகிட்டு போங்க. ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.